வெல்கம் பேக் டு சேனல். தெலுங்கு நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ட்ராமா மூவி தான் ஸ்ரீனிவாசா மங்கபுரம். இந்த படத்தோட தியேட்டர் ரிலீஸ் இந்த 2026 இருக்க போது. இன்னும் இந்த படத்தோடைய ஒர்க் முடியல. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் மட்டும் தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. டீசருமே பார்க்க நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் என்னென்னா நல்லா தெரியுது இது வந்து ரெகுலரான டம்ப்ளேட்டில் வரக்கூடிய ஒரு படம் மாதிரி அப்படின்னு. ஏன்னா இந்த படத்தில் சிம்பிளான கதையே பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும். ஸோ அதில் வர பிரச்சனை அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதையாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து லவ் சீன்ஸ் தான் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலரான டம்ப்ளேட் மூவி தான். நம்ம வேணால் ஓடிட்டில் வரப்போ வேணால் ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கோடு தான் வரப்போதாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டே டியூன். ஸோ இந்த படத்தில் மெயினாக வந்து நம்ம ஜெயகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு புதுமுத நடிகர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட மாமா தான் மகேஷ் பாபு. ஸோ அவங்களோட ரிலேஷன் தான். ஸோ அப்படியே அந்த ஃபேஸ் கட் பார்க்க அப்படியே தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ நம்ம மோகன் பாபுவும் இந்த படத்தில் ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் ரோலில் வரப்போகிறாரு. ஸோ அதுவுமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம ஜி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் போட்டிருக்காரு. ஸோ பார்ப்போம். ஆனால் இந்த படத்தோட டீசருமே பார்க்க நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்க போகுது தமிழ் டப்பிங்கில் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் இந்த படம் தமிழ் டப்பிங் என்ன ஓடிட்டில் வருன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த படம் தெலுங்கில் இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணாமல் பிளான் பண்ணியிருக்காங்க. நமக்கு போஸ்ட் தேட்டிக்கலாக வெறும் தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம் கன்னடான்னு அடிஷ்னலாக 3 லாங்குவேஜஸ்லையும் இந்த படம் நமக்கு டப்பிங்கில் கொண்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு.